தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து நீங்க பதிவு பண்ணலாம். அமைச்சர்களாக இருந்து வந்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி இருவருமே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அந்த விஷயத்தை தான் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நாம் பார்க்கும்போது பல முக்கியமான விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதலாக சில பொறுப்புகள் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தற்போது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக, போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையை கவனித்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு வனம் மற்றும் காதித்துறையை கவனிப்பார் என்ற தகவலும் தற்போது வெளியே வந்திருக்கின்றது. அதே போல மனோ தங்கராஜ் பொறுத்தவரையிலே சமீபத்தில் அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில மீண்டும் அவர் அமைச்சராகிறார் என்ற அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. எனவே 2 பேர் வெளியே சென்றாலும் கூட ஒருவர் உள்ளே வருகிறார் என்பது ஒரு முக்கியமான தகவலாக பதிவாகி இருக்கின்றது. அந்த ஒருவரும் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர். அவர் சமீபத்தில் வெளியே அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீண்டும் அமைச்சராகின்றார். இந்த புதிதாக அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய மனோ தங்கராஜ் அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது ராஜ்பவனிலே நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. அவர் ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்றுக்கொண்டு அவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அவருக்கு என்ன துறை ஒதுக்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிடப்படவில்லை. அநேகமாக அவருக்கு பால்வளத்துறையே மீண்டும் கொடுக்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் உறுதியான தகவல் என்பது நாளை மாலை நமக்கு தெரிய வரும். தற்போது பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அமைச்சர் பொன்முடியிடம் இருந்த வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் வசம் இருந்த அந்த பால்வளத்துறை என்பது எப்படி மனோ தங்கராஜிடமிருந்து பெறப்பட்டதோ அது மீண்டும் அவரிடமே கொடுக்கப்படும் என்பதுதான் தலைமைச் செயலக அதிகாரிகள் வட்டாரத்திலே பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. எனவே 3 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படுகின்றது. ஒருவர் புதிதாக அமைச்சரவைக்கு உள்ளே வருகின்றார். 2 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்பது தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலே நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஏற்கனவே அவர் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு அவருக்கு பெயில் கிடைத்தது. பெயில் கிடைத்த 3வது நாளே அவர் அமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற போது கூட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அவர் என்ன தியாகியா, சிறைக்கு சென்று வந்த அவருக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுக்கிறீர்கள், வந்த 3வது நாளே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறீர்கள் என்ற விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். ஆனாலும் அவர் வழக்கம் போல ஆக்டிவாக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து கவனித்து வந்தார். சமீபத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையினுடைய அந்த பட்ஜெட்டை அவர்தான் தாக்கல் செய்து, அதாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அறிவிப்புகளை எல்லாம் அவர்தான் வெளியிட்டார். எனவே தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை அவர் செய்து வந்தார். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட பல்வேறு கேள்விகளை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எழுப்பியிருந்தார்கள், துறை சார்ந்த கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட ஒரு துறை சார்ந்த அமைச்சராக மின்சாரத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர் அந்த பதிலை எல்லாம் கூட அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தான் இன்று அவரது பொறுப்பு என்பது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று கூட கோவையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில அமைச்சரவையிலிருந்து பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அவர்களுக்கு பதிலாக, அதாவது அவர்களிடம் அவர்கள் வகித்து வந்த அந்த பதவி என்பது மற்ற அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக மனோ தங்கராஜ் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.